தர்ம சம்ருத்தி யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஜெயந்தி பாலசீனிவாசன் அநேக கோடி நமஸ்காரங்கள். இன்றைய தினம் சிறப்பு சிவஸ்தலங்கள் என்ற தலைப்பின் மூலம் திருச்சி உறையூர் அருள்மிகு பஞ்சவர்ணேஸ்வரர் திருத்தலத்தை பற்றி விவரிக்க உள்ளேன். மூலவர் பஞ்சவர்ணேஸ்வரர் திரு மூக்கி சுரத்தடிகள், அம்மன் காந்திமதி அம்மை, தலவிருட்சம் வில்வம், தீர்த்தம் சிவத்தீர்த்தம், நாகத்தீர்த்தம், புராண பெயர் முக்கீஸ்வரம். இடம் திருச்சி உறையூர் கடைவீதி தெருவில் அமைந்துள்ளது. இங்குள்ள காந்திமதி அம்மன் நாகலோகத்தில் நாக கன்னியரால் பூஜிக்கப்பட்டு சோழ மன்னரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. உலகில் எந்த இடத்தில் சிவபூஜை செய்தாலும் சிவ தரிசனம் செய்தாலும் அவை அனைத்தும் இங்கு வந்து உறையும் என்பதால் இத்தலம் உறையூர் எனப்பட்டது. சோழ மன்னர்களால் இக்கோவில் கட்டப்பட்டது. சோழ மன்னன் கரிகால் பெருவளத்தான் தன் பட்டத்து யானை மேல் ஏறி உறையூரை வலம் வந்து கொண்டிருந்த போது யானைக்கு மதம் பிடித்து எல்லோரும் துன்புறுத்த ஆரம்பித்தது. யானையை அடக்க முடியாமல் மன்னனின் படை வீரர்கள் கலங்கினர். சிவபெருமான் மீது தீராத பக்தியுள்ள மன்னன் இறைவனை நினைத்து பிரார்த்தனை செய்தான். சிவபெருமானும் கருணை கூர்ந்து உறையூர் தெருவில் உள்ள ஒரு கோழியை தன் கடைக்கண்ணால் நோக்க அக்கோழியும் அசுர பலம் பெற்று பறந்து சென்று யானையின் மத்தகத்தின் மீது அமர்ந்து அதை குத்தி தாக்கியது. கோழியின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் யானை மிரண்டு ஓடி ஒரு வில்வ மரத்தடியின் கீழ் நின்றது. கோழியும் அங்கே வந்து அமர்ந்தது. அந்த இடத்தை தோண்டி பார்த்தபோது சிவலிங்கம் இருக்க கோழியின் வீரச்செயலை கண்ட மன்னன் உறையூர் தலத்தின் மகிமையை உணர்ந்து தான் வணங்கும் சிவபெருமானுக்கு இத்தலத்தில் ஆலயம் ஒன்றை எழுப்பினான். இத்தலமும் கோழியூர் என்ற பெயரில் சிறப்புடன் விளங்கியது. யானையை அடக்கிய கோழி யானை அளவு எதிரியின் பலம் இருந்தாலும் இந்த இறைவனின் கருணை இருந்தால் எதிரியை வென்றலாம் என்பதால் இதில் இருக்கும் நமக்கு கிடைக்கும் செய்தி. ஒருமுறை நாத்திகன் ஒருவன் கோவிலில் கொடுத்த திருநீரை அணியாமல் அலட்சியம் செய்ததால் மறுபிறவியில் அவன் பன்றியாக பிறந்து சேற்றில் உழன்றானாம். தன் முந்தைய பிறவி தவறை நினைத்து வருந்தினான். சிவனை வணங்கி இங்குள்ள சிவதீர்த்தத்தில் நீராடி பாவ விமோச்சனம் பெற்றான் என்கிறது புராணம். உதங்க முனிவர் தன்னுடைய மனைவியுடன் கங்கையில் நீராடிய போது அவர் மனைவி முதலையால் இழுத்துச் செல்லப்பட்டார். உதங்க முனிவர் வேதம் ஆகமும் புராணங்களில் வல்லவராக இருந்தமையால் அவருக்கு மனைவியின் இறப்பு பற்றி தெரிந்தது. ஞானியாக இருந்தாலும் மனைவியை இழந்தமையால் பித்து பிடித்தவரானார். பல இடங்களில் சுற்றி திரிந்து பின்பு உறையூர் சிவாலயத்திற்கு வந்தார். இங்கு இறைவன் காலை வழிபாட்டில் ரத்னலிங்கமாகவும், உச்சிகால வழிபாட்டில் ஸ்படிக லிங்கமாகவும், மாலை வழிபாட்டில் பொன் லிங்கமாகவும், முதல் ஜாம வழிபாட்டில் வைர லிங்கமாகவும் மற்றும் அர்த்த ஜாம வழிபாட்டில் சித்திரலிங்கமாகவும் காட்சியளித்தார். இதனால் இத்தல மூலவருக்கு பஞ்சவர்ணேஸ்வரர் என்ற பெயர் ஏற்பட்டது. உதங்க முனிவருக்கு இறைவன் ஆடி பௌர்ணமியில் இந்த 5 வண்ணம் காட்டியதால் இறைவனை ஆடி பௌர்ணமியில் தரிசிப்பது சிறப்பாகும். உதங்க முனிவரின் சன்னதி இறைவன் பஞ்சவர்ணேஸ்வரர் சன்னதிக்கு நேர் எதிரே உள்ளது. கருவறையில் மூலவர் லிங்க உருவில் அகன்ற ஆவுடையார் மீது தான் தோண்டீஸ்வரர் என்ற பெயருடன் காட்சியளிக்கிறார். மூலமூர்த்தி மிகவும் சிறிய சிவலிங்க திருமேனி சுயம்பு மூர்த்தியாக திகழும் இத்திருவுரு உள்ளங்கை அளவே உள்ளது. உள் மண்டபத்தில் இடப்பக்க முதல் தூணில் உட்புறம் யானை மீது அம்பாரியில் சோழ மன்னன் வரும்போது அவ்யானையை கோழி குத்தி தாக்கும் சிற்பம் உள்ளது. இங்கு இறைவன் 5 நிறங்கள் அல்லது அம்சங்களில் காட்சியளிக்கிறார். இவை ஒவ்வொன்றும் 5 உறுப்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. எனவே 5 பஞ்சபூத ஸ்தலங்களிலும் தனித்தனியாக வழிபாடு செய்வதன் கூட்டுப்பலன் இக்கோயிலில் வழிபட்டாலே கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ராமேஸ்வரத்தில் ராமர் சிவபெருமானை வழிபட்டது போல் விஷ்ணுவும் இங்குள்ள முக்கீஸ்வரத்தில் உறையூரின் மற்றொரு பழமையான பெயர் சிவனை வழிபட்டதாக நம்பப்படுகிறது. உறையூர் 2 நாயன்மார்களின் அவதார ஸ்தலமாகும். புகழ சோழன் தனி சன்னதியில் உள்ளார் மற்றும் கோச்சங்க சோழன், மேலும் வைணவ துறவியான திருப்பானாழ்வாரின் அவதார ஸ்தலமும் இது கோச்சங்க சோழனின் முக்தி ஸ்தலமாகும்.
ஒருமுறை அந்த நாட்டை ஆண்டு வந்த சோழ மன்னன் மனைவியான காந்திமதி என்பவள் தினமும் திருச்சியில் இருந்த தாயுமானோர் ஆலயத்துக்கு நடந்தே சென்று வழிபாட்டு செய்து வந்தாள். அவள் பெரிய சிவபக்தியாக இருந்தாள். அவள் ஒரு நாள் தாயுமானோர் ஆலயத்திற்கு சென்று கொண்டு இருந்தபோது மயக்கம் அடைந்து விழுந்துவிட அவளை அரண்மனைக்கு அழைத்து கொண்டு வந்து விட்டார்கள். ஆகவே அன்று தனது பூஜை தடைப்பட்டு விட்டதே என வருந்தியவளுக்கு இறைவன் தற்போது ஆலயம் உள்ள இடத்திலேயேதான் உள்ளதைப் போல அவளுக்கு கனவில் காட்சி தந்தாராம். உடனே மறுநாள் அவள் அந்த இடத்துக்கு போய் பார்த்தபோது சிறிய சிவலிங்கம் அங்கு சுயம்புவாக தோன்றி இருந்ததை கண்டாள். உடனே தினமும் அங்கேயே சென்று அந்த சிவலிங்கத்தை பூஜித்து வழிபட வேண்டும் என்பதற்காக சிவனுக்கு அங்கேயே ஒரு ஆலயம் அமைத்தாள். சுயம்புவாக சிவன் அங்கு தோன்றியதனால் அந்த சிவலிங்கத்தை தான் தோன்றீஸ்வரர் என்ற பெயரில் அழைத்து பூஜித்தார்களாம். அந்த நகரை ஆண்டு வந்த சோழ மன்னன் ஒருமுறை பாதாள லோக அதிபதியான நாகராஜரின் 5 மகள்களும் தினமும் அங்கிருந்த நதிக்கரையில் 5 சிவலிங்கத்தையும் எடுத்து வந்து வழிபட்டு செல்வதை கண்டார். அந்த 5 பெண்களும் ஒரு சாபத்தினால் பூமியில் பிறந்து இருந்தார்கள். அந்த பெண்களின் அழகில் மயங்கிய மன்னன் அவர்களில் இளையவளை மணக்க விரும்பி அவர்களிடம் அனுமதி கேட்க அவர்கள் தமது தந்தையை கேட்டு கூறுவதாக உறுதியளித்தார்கள். நாகராஜரும் தனது பெண்கள் சாப விமோசனம் பெறுவதற்கு நாம் நேரம் வந்து விட்டதை உணர்ந்து அதற்கு அனுமதி அளித்தார். அந்த பெண் அரசனுடன் போகும்போது சீதனமாக அவளிடம் தான் கொடுத்து இருந்த சிவலிங்கத்தை தந்தை அவளிடம் கொடுத்து அனுப்ப மற்ற 4 சகோதரிகளும் தம்மிடம் இருந்த 4 வர்ண சிவலிங்கங்களையும் ஒவ்வொரு சிவலிங்கமும் ஒவ்வொரு நிறத்தில் என்றதாம் அவளிடம் கொடுத்தார்கள். அந்த 5 சிவலிங்கத்தையும் அவள் இந்த ஆலயம் உள்ள இடத்தில் இருந்த வில்வ மரத்தின் அடியில் வைத்து பூஜை செய்தாள். மறுநாள் அவை அனைத்தும் ஒன்றாகி ஒரே சிவலிங்கமாகி விட்டது. அந்த சிவலிங்கத்தை கொண்டே இந்த ஆலயம் அமைந்தது என்பதனால் 5 சிவலிங்கத்தை கொண்ட ஆலயம் பஞ்சவர்ண ஈஸ்வரர் என்ற பெயரில் பஞ்சவர்ணீஸ்வரர் என ஆகியதாம். 1300 ஆண்டுகளுக்கு முன்பே கட்டப்பட்ட பஞ்சவர்ணேஸ்வரர் ஆலயம் பல்வேறு சிற்பக்கலை வேலைப்பாடுகளுடன் இன்றைக்கும் காட்சியளிக்கிறது. அவற்றில் ஒரு சிற்பத்தில் மிதிவண்டியின் மீது ஒருவர் அமர்ந்திருப்பது போன்ற சிற்பம் பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி உள்ளது. இதனால் அன்றைய காலகட்டத்திலேயே மிதிவண்டியை தமிழன் கண்டுபிடித்திருக்கலாம் என்ற கருத்து நிலவுகிறது. பக்தர்களே, இன்றைய தினம் சிறப்பு சிவஸ்தலங்கள் என்ற தலைப்பின் மூலம் திருச்சி உறையூர் அருள்மிகு காந்திமதி அம்பாள் சமேத அருள்மிகு பஞ்சவர்ணேஸ்வரர் திருத்தலத்தை பற்றிய சிறப்புகளையும் வரலாறுகளையும் பார்த்தோம். கூடிய விரைவில் மற்றும் ஒரு சிறப்பு சிவஸ்தலம் பற்றிய விவரங்களுடன் உங்களை மீண்டும் சந்திக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஜெயந்தி பாலசீனிவாசன். நன்றிகள், வணக்கங்கள். ஓம் நம சிவாய.